வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, புரட்டாசி சனிக்கிழமை. புரட்டாசி சனிக்கிழமைக்கு நிறைய பேர் தளிகர் போடுவா. தளிகர் போடுறதுன்னா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளி சாதம், எள்ளு சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி 5-6 சாதம் பண்ணி பெருமாளுக்கு படையல் போட்டு அதை எல்லாருக்கும் அந்த இதை கொடுத்து நைவேத்தியத்தை கொடுத்து பண்ணுவாள். அட் த சேம் டைம் வீட்டில் வந்து இன்றைக்கி மாவிளக்கு மாவு போடுறவா நிறைய பேர் இருப்பாள். நம்ம இந்த எள்ளு சாதம் மட்டும் இப்போது பண்ணுறோம். நம்ம முன்னாடி சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கோம், புளியோதரை பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். வெண்பொங்கல் மட்டும் நான் பண்ணலை. தயிர் சாதம் எல்லாருக்கும் ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சது தான். ஸோ நம்ம இப்போது எள்ளு சாதம் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்டக்க வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். 1 கப் சாதம் தான் இது. அதுக்கு தேவையான பொடி நம்ம பண்ணிக்கிறோம். கலியுக வரதன் அப்படின்னு அவர் தான். கலியுகத்தில் நம்ம வந்து கண்கண்ட தெய்வமாக பார்க்குறது ஒன்று வெங்கடாஜலபதி, இன்னொன்று வந்து ஐயப்பன் வாழலாண்டா. வெங்கடாஜலபதியோட ஒரு கதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் ராமாவதாரத்தில் இருக்கிறதே, சீதா அசோகவனத்தில் இருக்கிறச்சே அவளுடைய தோழி ஒத்தி வந்து சீத்தை வந்து ராமனை பற்றி சொல்லறதை கேட்டு 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 ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுடுறா. ஸோ யுத்தம்லாம் முடிஞ்சு சீத்தையை வந்து ராமர் ஏற்றுக்க வரைச்சே, இவ உங்கள் பேரில் ஆசைப்படுறா, இவளையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறா அப்படின்னு சொல்லி சீத்தை சொல்லுவோம். அப்போ அவர் சொல்லுவார், இந்த அவதாரத்தில் நான் வந்து ஏகபத்னி விரதன், நான் வேறு யாரையும் மனசால் கூட நினைக்க மாட்டேன், ஆனால் கலியுகத்தில் கண்டிப்பாக நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்கு கொடுப்பார். அந்த இது பிரகாரம்தான் ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல அலமேலுமங்கா அந்த இதில் வாக்கு கொடுத்தவாளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல செவக்க வறுத்தாச்சு. இதை பொடி பண்ணிக்கலாம். இதை பொடி பண்ணின்னு வந்துடுறேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பாத்துன்னு போட்டுக்கலாம். தேவையான உப்பு, இவ்வளோதான், ரெடி ஆகிடுது. இந்த எள்ளு சாத்தை பண்ணி எல்லாரும் ஏழுமலையானோட அனுகிரகத்துக்கு பாத்திரமானும். ஸ்ரீனிவாசா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா.